இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து கப்ஸா கேனல். இதில் வந்து போட்டிங் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபேமிலிக்கான உள்ள பிளேஸ் இது பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்ஸு, நம்ம வந்து ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். ஸோ இந்த இடமே பாருங்கள் எவ்வளோ அழகாக. இது வந்து என்னென்னா கப்ஸா கேனல் நம்ம இதில் சொல்லுவோம்ல. நம்ம போட்டிங் போகலாம். போட்டிங்கோட இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. சோஃபா போட்டு, ஃபேமிலி போட்டு, விஐபி போட்டு, அதில் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டும் இருக்குது. சோஃபா போட்டு இது வந்து சோஃபா போட்டு, இதெல்லாம் சோஃபா போட்டு. அங்கே வந்து இந்த ஃபேமிலி போட்டெலாம் இருக்குது அந்த சைடு. இந்த பிரிட்ஜு எப்படி அழகாக அவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ போட்டுக்குள்ளே போகிறோம், விஐபி போட்டு. தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த ஈவினிங் நல்ல சன்செட்டில் வந்துருக்கோம், அழகாக இருக்குது. ஸோ நம்ம போகுது விஐபி போட். விஐபி போட்டில் 6 மெம்பர்ஸ் போகலாம் போல். ஸோ ஜாக்கெட் கொடுக்காங்க, கம்பல்சரி போடணும். போடணும், இது கம்பல்சரி அவங்களே போடுறாங்க போட். எது இதெல்லாம் ஆடலையே. How many people? Six. Only 2 kids. Anandi. Put down. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க.
போங்க போட்டில் போங்க உள்ளே போங்க. அது வேணாம், இதுவே போங்க. ஸோ நம்ம போட்டு வந்து கப்பு போட்டு உள்ளே போ. கொஞ்சம் தள்ளி உட்காரு. நான் இந்த சைடு வா. நீங்கள் தான் ஓட்டணும். நான் ஓட்டுவா, நீங்கள் வாங்க. மாற்றி மாற்றி ஓட்ட வாங்க. நீங்கள் வாங்க. ஸோ நம்ம தான் போட்டு ஓட்ட போகிறோம். நான் கொஞ்ச நேரம் ஓட்டுவேன். இது அதோட கண்ட்ரோலு. இந்த கீழே ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி இப்படி தான் முன்னாடி போவேன். இந்த கீழே ஒரு ஃபுல்லாக அமைச்சுட்டா ஸ்பீடு போவேன். ஸ்லோ பண்ணால் வேறு ஆச்சுன்னா ஸ்லோ ஆகிடும். ஓகே. இந்த மிடில் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப்பு. இது ரிவர்ஸ். இது ரிவர்ஸ் தான் அதோட பிரேக். ரிவர்ஸ் தான் பிரேக். இந்த லிமிட்டு அது லாஸ்ட் பிரிட்ஜு, இது ஃபர்ஸ்ட் பிரிட்ஜு. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் பிரிட்ஜா? இந்த ஃபர்ஸ்ட்டா அது நெக்ஸ்ட்டா? இந்த ஃபர்ஸ்ட். இங்கே உள்ளது அந்த பெரிய போட்டு இருக்குல்ல, அதில் போது இந்த ஆக்சிடென்ட் ஆகாது. தட்டிட்டு அவங்க பயந்துருங்க. அதே மாதிரி நம்ம நம்ம இந்த சைடு சைடை போகுது. பார்த்து எதாவது போனால் ஸ்லோ பண்ணிட்டு ரிவர்ஸ் போட்டால் போதும். ஓகே. இப்போ ரிவர்ஸ் போட்டு எடுக்கணுமா? இப்போ ரிவர்ஸ் போட்டு எடுக்கணுமா? கயிறு இருக்கும். ஓகே. இதே கேமரா எடுங்க. இது ஆல்ரெடி கேமரா இருக்கா? பாத்துக்கிடுங்க. ஆன்ல இருக்கு. அங்க பார்க்கணும். நீ கார் டிரைவ். நீங்க வந்து இங்க இருந்து எடுக்கறீங்களா? எடுக்கிறது தெரியுமாங்க? ஓகே. அவர் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்காரு. இல்லைங்க, கொஞ்சம் அங்கே தெரியாது நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ தான் தெரியும். ஹாய் பர்த்டே. அங்கே சித்தா அப்பா டேடி பேர் போட் ஓட்டுறாங்க. போட் ராஜா ஒரு ஹாப்பி நியூஸ். பாத்தியா? நான் அகலியா ஹாப்பி நியூஸ். எடுத்துட்டு போ. இப்ப பெரிய போட்டோ ஒன்று போயிடுறாரையா? அதெல்லாம் இல்லை அடிக்குது. அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம். ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் சரி பண்ணால் டைம் டைம் 5:30. எல்லாரும் செஞ்சுல இருந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே வருது ஒரு போட்டோ. ஓகே தானே? அவ்வளோதான். மாஸ்கெல்லாம் கழட்டிருங்க. நம்ம மட்டும் தானே, வேற யாராவது இருந்தால் ஓகே. ஹலோ டேடி பாரு, அங்க பாரு. ஓகே. இப்போ புரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நீங்கள் ஓட்டுங்க. இது 100 இது விஐபி. இப்போ நம்மளே ஓட்டிட்டு போவோம்ல. இப்போவே கேட்டாங்க அதிகம் ஓட்டு போவாங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல? ஆமாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னவோ ஆகுது. என்ன ஆச்சு? நீ கரெக்டாக வேணும் அதோட செக் பண்ணிக்க. அப்புறம் அங்கே வந்துட்டு ஒழுங்கா இல்லை அது மறுநாள் இல்லைன்னா மறுபடியும் வாங்கி ஓட்டுவோம். அவ்வளோதான். அதான் 15 மினிட்ஸ் ஓட்டலாம் தானே. 30 மினிட்ஸ். ஏன் உள்ளே போகலாம் அழகா. இந்த நுழைவாயில் எடுக்கலாம். வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு ஹோட்டலாம் ஓட்டிட்டு. ஸோ இப்போ வந்து யுகா அப்பா ஓட்டுறாங்க போட்டு. நான் இருக்க இடத்துல இருந்து நீ எடுத்தேன்னா அது கரெக்டாக ஓட்டுறது கரெக்டாக. சரி நில்லு ஃபஸ்ட்டு இப்படி. போதா ஸோ இப்போ பாருங்க, நம்ம எல்லாம் போட்டில் போயிட்டுருக்கோம். நம்மளே எடுத்து இது ஓனாக போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பீடு அவ்வளோதான்.
ஹைட்டாக இருக்கு. அப்படியே அப்படியே உட்காதியா வா கொஞ்சம் உட்காது. இல்ல அந்த பிரிட்ஜ்ல போய் கொடுக்கட்டு அவ அப்படியே இங்க வர கரெக்ட்டா இருக்கும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எதுவும் இல்லை, சக்கரத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றிட்டே இருக்கு. ஒன்று அவன் திருப்பணும் அவ்வளோதான். அந்த பக்கம் போகும்போது நம்ம இந்த பக்கம் திருப்பணும், இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் திருப்பணும். ரொம்ப திருப்பினேன்னா வண்டி இப்படி போயிடும். கொஞ்சம் லெஃப்ட் ஓடிங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ஓட்டுறாங்களா. இது தூக்கு வளைக்க இடிக்க போகுது. மெதுவா வளைங்க ஆகலையா? இங்க பாரு விதன். எடுக்குதா? எடுக்கிறேன். இந்த பக்கமா அகல்யா இப்படி வா. நீ அப்படியே உன்னை மாற்றி விட்றேன். வா இங்கே வா. அவனை ப்ளே ஏரியா ப்ளே ஏரியாவா போயிடலாமாண்ணே? போகலாமா? முடிச்சுட்டு போகலாண்ணே. ஆமாம் சென்டர் தானே இருக்கு. வளையுது. நானே விட்டுறது ஸ்டடி பண்றதுல வளையுது. ஆட்டோமேட்டிக்கா எக்கடாவதா? ஆமா. ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி இரு. அப்படின்னா நான் எப்படி எடுப்பேன்? நான் இங்கே பக்கத்தில் நான் என்ன பண்ண ஆத்துல இந்த சைடு அந்த சைடு போகுதா? அது தூக்குனவனே அடுத்த செகண்ட் அது லெஃப்ட் ரைட் ஓடிடுது. நீ விட்டுறியா? சரிங்களா? இவ்வளோதான் பாஸ்ட். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போனேன்னா நம்ம ஓட்டுற வண்டிக்கு தான் நிற்போம். ஆமாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்புது. இது என்னது இங்கே உள்ள பட்டனா? அது வந்து ஸ்டெடியாக ஆகுது. ஓ அப்படியா? அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். அது அழுத்தினா ஸ்டெடியாக நிற்குமா? போட்டில் நாங்கள் தனியாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இருங்க, இன்னும் காமிக்கவே இல்லை உங்களை. அவ்வளோதான் வாய்ஸ். ஓகே. இதுதான் துபாயில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. எங்கே போகலாம் சொல்லு. யுகா சொல்லுங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? அதை நீ எடுக்கக்கூடாது. இந்த சித்தப்பா எடுக்கிறேன். வளைச்சிட்டேன். நீ ஓட்டு தெரியுதா? ஸ்பீட் கோட்டில் போகணும். அதுதான் நல்லா இருக்கும். பைக் மாரி இருக்கும்ல, இந்த பைக்கு 2 பேர். அப்போ அதில் எப்படி டர்ன் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம். நம்ம அன்னைக்கு விடுற மாதிரி வந்து நீங்கள் எடுத்தீங்களே ஷார்ட்டு. என்னம்மா? இது அப்பா பிடிக்கும்.
அதை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ திரும்பி அங்கே கொஞ்சம் உள்ளே போக முடியாதா? ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. இந்த பாரு, ஃப்ரண்ட்டில் அழுத்தினா ஃப்ரண்ட்டில் போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல். உட்காந்துங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும். ஸ்டேரிங் வந்து இப்போ இந்த பக்கம் போதா அந்த பக்கம் திருப்பணும். அந்த பக்கம் தான். நல்லா திருப்பணும், நல்லா திருப்பணும், வேகமாக திருப்பணும். நல்லா திருப்பணும். போதும் அவ்வளோதான். இருங்க வந்துட்டோம். இப்படி இல்லை, இப்படி இங்கே எதுவும் ஆகாது. ஓகே, நீ திருப்பி எப்படி நல்லா திருப்பு. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் 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 அப்படிதான் திருப்பு ஸ்ட்ரைட்டா. நல்லா இருந்தது. இந்த ஸ்பீட் போட்டில் கொஞ்சம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் இல்லை, மற்றபடி ஓகே தான். ஃபேமிலியோடு போகிறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு 75 சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி நல்லா தான் இருக்குது. நீங்கள் வீக்கெண்டில் வந்துனா கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்க்ஸ் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் பார்க்ஸு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ நல்ல ஏரியா அது. ஓகே. ஃபஸ்ட் டைம் நானாக போட்டில் போயிருக்கேன். நானாக போட்டை ஓட்டிகிட்டு போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் கரெக்டாக ஓட்ட முடியலை. அப்படியே ரவுண்டாக சுற்றி இருந்தேன். அப்புறம் வந்து அவங்க வந்து ஓட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு டைம் பத்தலை. 15 மினிட்ஸ் தான் சொன்னாங்க. ஸோ டைம் பத்தலை. இன்னொரு ரவுண்ட் போகலாம் போல இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.